வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா ஏசியன் கப் 2025 மேட்ச் ஃபினாலே இந்தியா விக்ஸ் பாகிஸ்தான் நடந்தது. டாஸை வின் பண்ண நம்ம இந்தியன் டீம் கேப்டன் நம்ம ஸ்கை பார்த்தீங்கன்னா போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்க பேட்டிங்க்கு வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு பக்கம் தயாராக, போலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் அண்ட் போலிங்க்கு வந்து நம்ம இந்தியன் டீம்ஸ் தயாராக நம்ம ஏசியன் கப்போட ஃபைனல் 2025 மேட்ச் அமோகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓப்பனிங்கில் 2 பேர் வந்து பயங்கரமாக ஒரு செம கம்பேக் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். இந்த 2 பேர் மட்டும்தான் பாகிஸ்தானில் வந்து ஒரு நல்ல ரன்சேஜ் கொடுத்து பயங்கரமாக ஒரு பாகிஸ்தானை வந்து ஒரு இன்னிங்ஸுக்கு பயங்கரமாக கொண்டு போயிருந்தாங்க. ஓப்பனில் பவுல் பண்ண நம்ம தூபே அண்டு பும்ரா இந்த 2 பேர் ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா 6-4ன்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கில் பேர் பண்ண 2 பேர் அடித்து விளாசிட்டு இருக்க, ஒரு பக்கம் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் தான் வந்து குதூகலத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, இவன் நல்லா ஆடி ஓப்பனிங் பிளேயர் வந்து 50 அடிச்சிருக்க, என்னடா இது பாகிஸ்தான் பிளேயர் செம்மையாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கப்போ ஃபாஸ்ட் பாலர் போட்டு தான் அடிப்பேன், இந்த ஸ்பின்னர் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட்டை ஓப்பன் பண்ண, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, ஃபாஸ்ட் பாலர் வச்சு தான் இவங்க அடிக்கிறாங்க, ஸ்பின்னர் வச்சு முடிப்போம்னு சொல்லி அப்புறம் குல்தீப் யாதவ், அஜய் பட்டேல் இவங்களெல்லாம் வச்சு ஒவ்வொரு விக்கெட்டாக எடுக்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ஸோட ஒரு மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து குதிக்கலமாக சந்தோஷத்தாக ஆரம்பிச்சாங்க. பரவாயில்லப்பா, கம்பேக் கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மேட்ச் வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபைனலே பார்த்தீங்கன்னா 19.1 ஓவருக்கே வந்து பாகிஸ்தான் ஆல் விட்டுட்டாங்க. கடைசி கேட்சை வந்து நம்ம ரிங்கு சிங் தான் பிடிச்சி பாஸ் காய்ச்சி விட்டாரு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா 147 அடித்தா வின்னுங்கிற இலக்கில் வந்து நம்ம இந்தியா டீம் ரெடியாக, போலிங்கில் வந்து யாதவ் வந்து 4 விக்கெட்டு, அப்புறம் வந்து பட்டேல் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தாங்க, பும்ரா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபைனலி மொத்தமாக செம்ம மாசா வந்து மேட்சை முடிச்சு விட்ருக்காங்க. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு, கப்பு நமக்கு தான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஈகராக சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன். இந்த இந்தியன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே வந்து அடுத்தடுத்து ஓப்பனிங்கில் வந்து நம்ம அபிஷேக் சர்மா, அப்புறம் வந்து நம்ம சூரியகுமார் யாதவ், அப்புறம் வந்து நம்ம சுமன் கில், இவங்க எல்லாம் வந்து 3 விக்கெட் டக் 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 டக்குன்னு அடுத்தடுத்து போக பார்த்தீங்கன்னா மேட்ச் என்னடா இது தலைமாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி, பாகிஸ்தான் வந்து ரிவெஞ்ச் எடுத்துருவாங்களோ, முடிச்சு போச்சோ, நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பதம் பார்த்துருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப, எதிர்பாராத இது பாருங்கள் அப்படின்னு நம்ம கமல்ஹாசன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாஸ் என்ட்ரி கொடுத்தவர் தான் நம்மளோட திலக் வர்மா. நம்ம திலக் வர்மா அண்டு சாம்சங் இவங்க 2 பேருமே வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தடமாறி போன நம்ம இந்திய டீமை வந்து சூப்பராக 6-4ன்னு அடித்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க, ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நம்மளோட சாம்சங்குமே வந்து ஒரு பக்கம் அவசரப்பட்டு ஷாட்டை சுத்த அவர் அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் நம்மளோட சிவம் தூபே, சிக்ஸர் தூபே, அவர் வந்து 6-4ன்னு அவருமே திருப்பி அடித்து நம்ம கீழே கடந்து இந்திய டீம் வந்து மாலை கொண்டு போயிட்டாரு. இவங்க 2 பேரும் வந்து மேட்சை முடிப்பாங்க எதிர்பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்ம தூபே ஒரு பக்கத்தில் அவுட் ஆகிட்டு, அப்புறம் உள்ளே வந்து நம்ம ரிங்கு சிங் வராரு. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஷாட்டு, ஃபைனலாக மேட்சை முடிக்க போகிற 19 ஓவரில் வந்து 6-4ன்னு விளாசிட்டு இருக்க நம்ம திலக் வர்மா. ஒரு பக்கம் நம்மளோட கௌதம் கம்பீரே வந்து அப்படியே வெறியாடுவார், கமாண்ட்ரா மை பாய் அப்படின்னு சொல்லி பொங்கி உள்ளே வராதுதான் மிச்சம், அந்த அளவு எமோஷனலாக இதுவாயிட்டாரு. அப்புறம் கடைசி பால் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம ரிங்கு சிங் தான் அடித்து 4 அடித்து மேட்சை முடிச்சு கொடுக்குறாரு. நீங்கள் என்ன கேட்குறத விட ஒரு 3 ரன் எக்ஸ்ட்ராவே அடித்து அவங்க வந்து 150 முடிச்சு விட்டாங்க, 2 பால் லெஃப்ட் வெளியே வச்சு. இதில் நான் நல்லா பார்த்தீங்கன்னா போலிங்கில் வந்து கடைசி கேட்சை வந்து நம்ம ரிங்கு சிங் தான் முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பேட்டிங்லேயே வந்து கடைசி ஒரு 4 அடித்து மேட்சை முடிச்சு கொடுத்ததும் நம்மளோட ரிங்கு சிங் தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கப்பு வின் பண்ணதுக்கப்புறம் அந்த கப்பெல்லாம் வேணாங்க, நாங்கள் வந்து ஹேண்ட்ஷேக் கொடுக்க மாட்டோங்கிறதுல எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தோமோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் கையில் வந்து எனக்கு கப்பு வேணான்னு சொல்லி, இந்த கப்பையும் வேணான்னு சொல்லி கப்பே இல்லாமல் ஒரு செலிப்ரேஷனை போட்டு நம்ம சூரியகுமார் யாதவோட முதல் கப்பு, இந்த சீசனோட முதல் கப்பை வந்து கப்பே இல்லாத கப்பை வாங்கி அவர் செலிப்ரேட் பண்ணுறாரு.